ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமான தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 8 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுப்பட்டதும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுட்டு அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த பொருளெல்லாம் ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பவுடர் போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க மல்லித்தலையை சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா திக்காக இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு ஒரு மண் சட்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 5 பூண்டு பல்லை நல்லா நச்சு சேர்த்துட்டு 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான நல்ல ஒரு தொக்கு ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.